தள்ளுபடி அத்தனை பேரும் அல்லம்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை. வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக சதீஷ் ராஜகோபால். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 2 நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சென்றார் குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ததற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் வரும் 14ஆம் தேதி விசாரணை. காவிரியில் நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்காத தாவேக அரசை கண்டித்து 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போதைய 543 என்ற அளவிலேயே தொடர வேண்டும். அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். இனி விரிவான செய்திகளை காணலாம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா சாமி தரிசனம் செய்தார். 2 நாட்கள் சுற்றுப்பயணமாக தமிழகம் வருகை தந்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் சாமி தரிசனம் செய்தார். அப்போது அவர் அருணாச்சலேஸ்வரர் அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் மற்றும் புதுவையில் இன்று மற்றும் நாளை என 2 நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார். இதற்காக இன்று மகாராஷ்டிரா மாநிலத்தில் நிகழ்ச்சிகளை முடித்து கொண்ட அமித்ஷா இன்று தனி விமானத்தில் சென்னை வந்தடைந்தார். அப்போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இதையடுத்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக திருவண்ணாமலை புறப்பட்டார். மாலை 5 மணியளவில் அவர் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவில் வந்தடைந்தார். திருவண்ணாமலை அரசு கலைக்கல்லூரி மைதானத்தில் அமைக்கப்பட்டிருந்த ஹெலிபேடில் ஹெலிகாப்டர் வந்து இறங்கினார். பின்னர் அங்கிருந்து கார் மூலமாக ரமண மகரிஷி ஆசிரமம் வந்தடைந்தார். ரமண மகரிஷி ஆசிரமத்தில் நடைபெற்ற பூஜையில் அமித்ஷா கலந்து கொண்டார். அதன் பின்னர் மாலை 5:40 மணியளவில் அருணாச்சலேஸ்வரர் கோவிலுக்கு வந்தார். அப்போது கோவிலில் நடைபெற்ற அபிஷேக பூஜையில் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார். இதையொட்டி கோவிலில் பலத்த காவல்துறை பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் 2 நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சென்றார். வங்காள விரிகுடா கடல் பகுதியில் அமைந்துள்ள இந்திய யூனியன் பிரதேசம் அந்தமான் நிக்கோபர் தீவுகள். இந்த யூனியன் பிரதேசத்தில் பல்வேறு தீவுகள் உள்ளன. இந்நிலையில் 2 நாள் பயணமாக துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் இன்று அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சென்றார். டெல்லியில் இருந்து சிறப்பு விமானம் மூலம் தலைநகர் விஜயபுரத்தில் உள்ள கடற்படை தளத்திற்கு சென்ற துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணனை அதிகாரிகள் வரவேற்றனர். இதையடுத்து கவர்னர் மாளிகை சென்ற துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் அங்கு கவர்னர் DK சோஸை சந்தித்தார். இதனையடுத்து துணை குடியரசுத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன் இன்று மாலை செல்லுலார் சிறையில் அமைக்கப்பட்டுள்ள தேசிய நினைவு சின்னத்திற்கு மரியாதை செலுத்தினார். அதன் பின்னர் சாவர்கர் அடைக்கப்பட்டிருந்த சிறை அரையறையபுரம் பார்வையிட்டார். அதன் பின்னர் சுதந்திர போராட்ட வரலாறு மற்றும் சுதந்திர போராட்ட வீரர்களின் தியாகங்களை சித்தரிக்கும் வகையில் நடைபெறும் நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்றார். இதனைத் தொடர்ந்து பயணத்தின் 2வது நாளான நாளை ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள பிளாக் பாயிண்டில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். மேலும் இந்த பயணத்தின் போது சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்துகிறார். 2 நாட்கள் பயணத்திற்கு பின் நாளை மாலை குடியரசுத் தலைவர் டெல்லி திரும்புகிறார். கரூரில் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ததற்கு எதிரான வழக்கை வரும் 14ஆம் தேதி உச்சநீதிமன்றம் விசாரணை நடத்துகிறது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் கரூரில் கடந்த செப்டம்பர் மாதம் முதலமைச்சர் ஜோசப் விஜய் பங்கேற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் நெரிசலில் சிக்கி பெண்கள், குழந்தைகள் உள்ளிட்ட 41 பேர் உயிரிழந்தனர். இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதுகுறித்து CBI விசாரணை நடத்தும்படி உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து இது தொடர்பாக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உள்ளிட்ட பலரிடம் CBI விசாரணை நடத்தியுள்ளது. இந்நிலையில் கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களில் 31 பேரின் குடும்பத்திற்கு கருணை அடிப்படையில் அரசு வேலைக்கான நியமன ஆணைகளை கடந்த ஜூலை 10ஆம் தேதி கரூரில் நடந்த விழாவில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் வழங்கினார். இதனை எதிர்த்து நாம் தமிழர் கட்சியின் மீனவர் பாசறை நிர்வாகி தீரன்
திருமுருகன் உள்ளிட்டோர் மதுரை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்குகளை கடந்த 27ஆம் தேதி விசாரித்த நீதிபதி கரூர் கூட்ட நெரிசலில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு அரசு வேலை வழங்கிய அரசாணையை ரத்து செய்து பரபரப்பு தீர்ப்பு வழங்கினார். இந்த தீர்ப்பை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டது. அந்த மனுவில் தமிழ்நாடு அரசின் கொள்கை முடிவில் நீதிமன்றம் தலையிட முடியாது, இந்த விவகாரத்தில் தொடர்புடைய 31 பேரின் தரப்பு வாதத்தை நீதிமன்றம் கேட்கவில்லை, எனவே மேல்முறையீட்டு மனுவை விசாரித்து முடித்து தீர்ப்பை ரத்து செய்யும் வரை மதுரை நீதிமன்ற தீர்ப்பிற்கு இடைக்கால தடை விதிக்க வேண்டும் என்று அதில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிலையில் மதுரை நீதிமன்ற தீர்ப்பிற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டிருந்த மேல்முறையீடு மனு மீது வரும் 14ஆம் தேதி விசாரணை நடைபெறுகிறது. காவிரியில் நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்காத தாவேக அரசை கண்டித்து 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்து உள்ளார். இது தொடர்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதில் 2026 தமிழ்நாடு சட்டமன்ற பொது தேர்தலின் போது தாவேக தனது தேர்தல் அறிக்கையில் ஏக்கருக்கு குறைவாக நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன் முற்றிலுமாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் நிலம் வைத்துள்ள விவசாயிகள் கூட்டுறவு வங்கிகளில் வாங்கியுள்ள பயிர்க்கடன்களில் 50% தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்திருந்த நிலையில் ஆட்சிக்கு வந்த தாவேக அரசு குறு சிறு விவசாயிகள் ரூபாய் 75,000 வரை பயிர்க்கடன் பெற்றிருந்தால் அவை முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் என்றும் ரூபாய் 75,000க்கும் மேல் கடன் பெற்றவர்களுக்கு ரூபாய் 35,000 மட்டுமே தள்ளுபடி செய்யப்படும் என்றும் விவசாயிகளை தரம் பிரித்து ஒரு பகுதி கடனை தள்ளுபடி செய்து அறிவித்தது இது தமிழக விவசாயிகளிடையே பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது என்றும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யாமல் வஞ்சித்து வருவதோடு மேகதாது பிரச்சனையில் மெத்தனம் காட்டி வரும் தாவேக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் அனைத்து வருவாய் மாவட்ட தலைநகரங்களிலும் வரும் 14ஆம் தேதி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போதைய 543 என்ற அளவிலேயே தொடர வேண்டும் என்று வலியுறுத்தியதாக சென்னை கலைவாணர் அரங்கில் நடைபெற்ற அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். தொகுதி மறுவரையறை மசோதாவை விரைவில் மத்திய அரசு தாக்கல் செய்யலாம் என்று பேசப்படக்கூடிய நிலையில் இதற்கு தமிழகத்தில் இருந்து கடும் எதிர்ப்பு கிளம்பி வருகிறது. இது தொடர்பாக விவாதிக்க அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களின் ஆலோசனை கூட்டத்திற்கு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அழைப்பு விடுத்திருந்தார். இந்த கூட்டத்தை திமுக, அதிமுக உள்ளிட்ட கட்சிகள் புறக்கணித்தன. சென்னை சேப்பாக்கம் கலைவாணர் அரங்கில் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தலைமையில் அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்ற ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் தாவேகாவின் கூட்டணி கட்சிகளான காங்கிரஸ், விசிக, கம்யூனிஸ்ட், முஸ்லிம் லீக், மதிமுகவைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 19 பேர் கலந்து கொண்டனர். காங்கிரஸ் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதா கர்நாடகாவில் கட்சி கூட்டத்தில் பங்கேற்றிருப்பதால் இந்த கூட்டத்தில் பங்கேற்கவில்லை என தெரிவித்துள்ளார். கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் விசிக தலைவர் திருமாவளவன் செய்தியாளர்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது தொகுதி மறுவரையறை கைவிட வேண்டும், தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போதைய அளவிலேயே தொடர வேண்டும், அதாவது 543ஆகவே தொடர வேண்டும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரே குரலில் வலியுறுத்தினோம் என்றும் திருமாவளவன் தெரிவித்தார். மாணிக்கம் தாகூர் பேசும்போது தொகுதி மறுவரையறை தமிழகத்தை பாதிக்கும் என்றும் இது பாஜக RSSின் சதி என்று தெரிவித்தார். செல்போன்களை வைத்துக்கொண்டு எல்லாமே செய்யலாம் என்றும் வரும் காலத்தில் ராக்கெட்டினை கூட செல்போன்கள் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பலாம் என்றும் சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதள மைய மூத்த விஞ்ஞானி கோகுல் தெரிவித்துள்ளார். விழுப்புரம் நகர பகுதியான ரெட்டியார்மில் பேருந்து நிறுத்தம் பகுதியில் தனியார் ரோபோட்டிக் பயிற்சி மையத்தினை சதீஷ் தவான் விண்வெளி ஏவுதள மைய மூத்த விஞ்ஞானி கோகுல் திறந்து வைத்து உரையாற்றினார். அப்போது சந்திரான் 2இல் கிடைத்த தோல்வியின் பாடங்களை கொண்டுதான் சந்திரான் 3இல் வீரமுத்து தலைமையிலான குழு வெற்றி கண்டதாகவும், கிராமத்திலிருந்து வந்த வீரமுத்துவேலின் பெயர் அமெரிக்கா வரை பரவியதாகவும், நிலவின் தென் துருவத்தில் முதலில் லேண்டரை தரையிறக்கிய பெருமை தமிழரையே சாரும் என தெரிவித்தார். மேலும் செல்போன்களை வைத்து கொண்டு எல்லாமே செய்யலாம் என்றும் வரும் காலத்தில் ராக்கெட்டினை செல்போன்கள் மூலமாக விண்வெளிக்கு அனுப்பலாம் என்றும் அந்த அளவிற்கு செல்போனில் திறன் உள்ளதாகவும் விஞ்ஞானி கோகுல் தெரிவித்தார். மேலும் மாணவர்கள் செல்போனில் மூழ்கி நேரத்தை வீணடிப்பதாகவும் இது நாட்டுக்கே கெடுதல் என்றும்
ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராமில் நேரத்தை செலவிடுவதன் மூலம் வெளிநாட்டில் உள்ளவர்கள் பணத்தை சம்பாதிக்கிறார்கள். மாணவர்கள் இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் பார்ப்பதன் மூலமாக மூளை வளர்ச்சி குறைந்து கொண்டே இருக்கும் என்பதால் செல்போன்களை வளர்ச்சிக்காக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என விண்வெளி ஏவுதள மைய மூத்த விஞ்ஞானி கோகுல் வலியுறுத்தியுள்ளார். சேலத்தில் நடைபெற்ற ஆரா 2026 என்ற கருத்தரங்கில் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசு கோப்பைகள், வெற்றி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கப்பட்டது. சேலம் நெத்திமேட்டில் செயல்படும் ஜெயராணி மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் தமிழகம் முழுவதும் உள்ள பல்வேறு கல்லூரிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்ற மாநில அளவிலான தொழில்நுட்ப கருத்தரங்கம் நடைபெற்றது. ஆரா 2026 என்ற தலைப்பில் நடைபெற்ற கருத்தரங்கில் மேடை நிகழ்ச்சிகள், மேடைக்கு வெளியேயான போட்டிகள் மற்றும் தொழில்நுட்ப போட்டிகள் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இதில் 350க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். பல்வேறு போட்டிகளில் சிறப்பாக செயல்பட்ட மாணவ மாணவிகள் மற்றும் வெற்றி பெற்ற குழுக்களுக்கு பரிசு கோப்பைகள், வெற்றி சான்றிதழ்கள் மற்றும் பரிசுகள் வழங்கி பாராட்டுகள் தெரிவிக்கப்பட்டன. முன்னதாக நிகழ்ச்சியில் பங்கேற்க வந்த மாணவ மாணவிகளுக்கு கல்லூரி நிர்வாகம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. விழுப்புரத்தில் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்களை கட்டிக்கொண்டு செவிலியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாடு அரசு செவிலியர்கள் சங்கத்தின் சார்பில் விழுப்புரம் அரசு மருத்துவமனையில் பணியாற்றும் செவிலியர்கள் 30க்கும் மேற்பட்டோர் கண்களில் கருப்பு துணியை கட்டிக்கொண்டு மருத்துவமனை வாயில் முன்பு அரசின் கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆட்குறைப்பு அரசாணையை ரத்து செய்ய வேண்டும், தொகுப்பூதிய முறையை ரத்து செய்து செவிலியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும், செவிலியர் அலுவலர்களை செவிலியர் அதிகாரிகள் என பெயர் மாற்றம் செய்து பணி வரன்முறை செய்ய வேண்டும் என உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களை எழுப்பினர். செவிலியர்களின் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை பணிகள் பாதிக்கப்பட்டது. வாலாஜாபேட்டை அருகே பாதியிலேயே நிற்கும் கால்வாய் அமைக்கும் பணியை முழுமையாக முடிக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்து உள்ளனர். ராணிப்பேட்டை மாவட்டம் வன்னிவேடு ஊராட்சிக்குட்பட்ட தேவதானம் சாலை செல்கின்ற பகுதியில் உள்ள ராஜீவ்காந்தி நகர், சிவசுப்யா நகர், சபரி நகர் உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் கடந்த 35 ஆண்டுகளுக்கு மேலாக முறையான கால்வாய் வசதி இல்லாததால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வந்தனர். இந்த நிலையில் ஊராட்சி நிர்வாகம் அண்மையில் கால்வாய் அமைக்கும் பணியை தொடங்கியது. இருப்பினும் அப்பகுதியில் தனிநபர் ஒருவர் கட்டியுள்ள வீட்டின் ஆக்கிரமிப்பு காரணமாக கால்வாய் அமைக்கும் பணிகள் முழுமையாக நிறைவேற்றப்படவில்லை என அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் கால்வாய் அமைக்கும் பணிகள் முழுமை பெறாமல் பாதியிலேயே நிற்பதால் வீடுகளிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் கால்வாய் வழியாக முறையாக செல்ல முடியாமல் குடியிருப்புகள் அருகே குட்டை போல் தேங்கி நிற்கிறது. இதனால் துர்நாற்றம் வீசுவதுடன் கொசுக்கள் அதிகளவில் உற்பத்தியாகி டெங்கு, மலேரியா உள்ளிட்ட தொற்று நோய்கள் பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். ஓமலூர் மற்றும் தாரமங்கலம் அருகே கிணற்றில் உயிருக்கு போராடிய மான் மற்றும் நாய்க்குட்டியை தீயணைப்பு வீரர்கள் பத்திரமாக மீட்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அடுத்த காருவள்ளி பகுதியில் மணிவண்ணன் என்பவரது ஆழமான விவசாய கிணற்றில் தவறி விழுந்த புள்ளிமான் ஒன்று தத்தளித்து கொண்டிருந்தது. இதுகுறித்து அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த டேனிஸ்பேட்டை வனத்துறையினர் மானை சாதுரியமாக மீட்டு வெள்ளாறு காப்புக்காட்டில் விட்டனர். இதேபோன்று தாரமங்கலம் அருகே தொட்டம்பட்டியைச் சேர்ந்த பிரபாகரனின் நாய்க்குட்டி கிணற்றில் விழுந்த நிலையில் ஓமலூர் தீயணைப்பு துறையினர் 2 மணி நேரம் போராடி நாய்க்குட்டியை மீட்டனர். வெவ்வேறு இடங்களில் கால்நடைகளை மீட்ட வனத்துறையினர் மற்றும் தீயணைப்பு வீரர்களின் நடவடிக்கைகள் அப்பகுதி மக்களிடையே நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியது. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே மினி டெம்போவும் மினி பேருந்தும் நேருக்கு நேர் மோதி கொண்டதில் டெம்போ ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தார். சேலம் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு குடும்பத்தினர் திருநள்ளாறு கோவிலுக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பிக் கொண்டிருந்தனர். கடலூர் மாவட்டம் வேப்பூர் அடுத்துள்ள பெரிய நெசலூரில் சேலம் விருதாச்சலம் தேசிய நெடுஞ்சாலையில் இவர்களின் மினி பேருந்து வந்தபோது எதிர் திசையில் ஆத்தூரில் இருந்து வேப்பூருக்கு கோழிகளை ஏற்றிச் சென்ற மினி டெம்போவுடன் நேருக்கு நேர் மோதியது. இதில் டெம்போவின் ஓட்டுநர் நிகழ்விடத்திலேயே உடல் நசிந்து உயிரிழந்தார். டெம்போவில் பயணித்த மேலும் ஒருவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் அங்கிருந்து ஆம்புலன்ஸ் மூலமாக வேப்பூர் அரசு மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். அங்கிருந்து மேல் சிகிச்சைக்காக வேறு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மினி பேருந்தில் பயணம் செய்தவர்களுக்கு கை, கால் உள்ளிட்ட பகுதிகளில் சீராய்வு காயம் ஏற்பட்டு உள்ளது. விபத்தில் சிக்கியவர்களை தீயணைப்பு வீரர்கள் விரைந்து மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதுகுறித்து வேப்பூர் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர்.
திமுக அதிமுக புறக்கணித்திருப்பது புதிய நட்பிற்கான துவக்கமாக இருக்கிறது என்று சென்னை கோட்புறத்தில் நடைபெற்ற நூல் வெளியீட்டு விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் மருத்துவர் மகுடமுடி எழுதியுள்ள அறிவாசன் என்ற நூல் வெளியீட்டு விழா நடைபெற்றது. விழாவில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன், தமிழ்நாடு பாடநூல் மற்றும் கல்வியியல் பணிகள் கழகத்தின் தலைவர் லயோலா மணி ஆகியோர் பங்கேற்று நூலை வெளியிட்டனர். விழாவில் பங்கேற்ற பாமக நிர்வாகி வழக்கறிஞர் பாலு பேசும்போது, நூலை எழுதிய மகுடமுடி நீரிழிவு நோய் பாதுகாப்பு குறித்தும் முதுமையில் மகிழ்ச்சியாக வாழ்வது குறித்தும் 2 நூல்களை எழுத வேண்டும் என தெரிவித்தார். பாடநூல் கழக தலைவர் லயோலாமணி பேசும்போது, முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்திக்காத அவதூறுகள் அவமானங்கள் இல்லை எனவும் தன்னம்பிக்கையுடன் அவற்றை எல்லாம் கையாண்டால்தான் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வந்துள்ளார் எனவும், உழைத்திடு உயர்ந்திடு உன்னால் முடியும் என எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தவர் முதலமைச்சர் ஜோசப் விஜய் என்றும் லயோலாமணி தெரிவித்தார். விழாவை தொடர்ந்து பள்ளி கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஊழல் இல்லாத ஆட்சிதான் நடக்கிறது என்றும், லஞ்சம் கேட்டால் என்னிடம் கூற வேண்டும் எனவும் முதலமைச்சர் ஜோசப் விஜய் தெரிவித்துள்ளார் என்றும், இதனை தமிழக மக்கள் கவனத்தில் கொண்டு அப்படியே பின்பற்ற வேண்டும் எனவும், எதிரணியில் இருப்பவர்கள் மாற்றம் நீடிக்க கூடாது என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் உள்ளனர் என்றும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ராஜ்மோகன் தெரிவித்தார். காவிரியையே யாரும் திசை திருப்ப முடியாது. அது காட்டாற்று வெள்ளம். காவிரி பிரச்சனையை திசை திருப்பதற்காக டீலிமிட்டேஷன் பேசுகிறோம். ஏற்கனவே டீலிமிட்டேஷன் குறித்து நடத்தப்பட்ட கூட்டங்கள் என்னென்ன, டீலிமிட்டேஷன் கூட்டங்கள் நடந்த போதெல்லாம் இது மாதிரி தான் இந்த பிரச்சனை திசை திருப்பினாங்களா? கருப்பு சட்டை போட்டுக்கொண்டு இந்த காகிதங்களை எரித்தவர் யார்? அப்போது எதை திசை இதெல்லாம் பண்ணாங்க? யாரும் எதையுமே திசை திருப்பலைங்க. நாட்டு மக்களினுடைய உரிமைகளுக்காக டீலிமிட்டேஷனுக்காக ஒரு கூட்டம் ஏற்பாடு செய்கிறோம். இதில் கலந்து கொள்ளாமல் இருப்பது அவர்களினுடைய சொந்த முடிவாக இருக்கலாம், அவர்களின் புதிய நண்பர்களுக்கான ஒரு சுய முடிவாக இருக்கு. தமிழக கேரள எல்லை பகுதியில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையிலிருந்து தேனி மாவட்டத்திற்கு மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் தண்ணீர் திறந்து விட்டார். தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் உத்தரவின்படி தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் இருபோக ஆயக்கட்டு பகுதிகளில் முதல்போக சாகுபடிக்கு 14,707 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுவதற்கு வினாடிக்கு 200 கன அடி தண்ணீரையும், தேனி மாவட்டம் மற்றும் மதுரை மாநகராட்சிக்கு குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 150 கன அடி தண்ணீரையும் என மொத்தம் வினாடிக்கு 350 கன அடி தண்ணீரை முல்லை பெரியாறு அணையிலிருந்து தேனி மாவட்ட ஆட்சியர் வைத்தியநாதன் 120 நாட்களுக்கு திறந்து விட்டார். இந்நிகழ்ச்சியில் தேனி நாடாளுமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ஜெகநாத் மிஸ்ரா, ஆண்டிப்பட்டி சட்டமன்ற உறுப்பினர் மகாராஜன், பெரியாறு வைகை வடிநில கோட்ட செயற்பொறியாளர் சிவபிரபாகர், கம்பம் பெரியாறு அணை சிறப்பு கோட்ட செயற்பொறியாளர் செல்வம், நீர்வளத்துறை பொறியாளர்கள், வருவாய்த்துறையினர் மற்றும் விவசாயிகள் கலந்து கொண்டனர். பெரியார் அணையிலிருந்து நம்முடைய பாசனத்துக்காகவும் குடிநீருக்காகவும் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுடைய தலைமையில் தமிழக அரசின் சார்பாக முல்லை பெரியார் அணை நீரை திறந்திருக்கின்றோம். ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு சந்தோஷமான விஷயம். போதிய மழை இல்லாத காரணத்தினால் கிட்டத்தட்ட 45 நாட்கள் கழித்து திறந்திருக்கின்றோம். இருப்பினும் போதிய நீரை பாசனத்துக்கும் மக்களுக்கும் குடிநீருக்கான நீரை நிச்சயமாக முல்லை பெரியார் அணையிலிருந்து நாம் பெற்றுக் கொடுப்போம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். கன்னிவாடி பகுதியில் முறையாக குடிநீர் வழங்காத பேரூராட்சி செயல் அலுவலர் கல்பனாவை கண்டித்து பொதுமக்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி பகுதியில் கடந்த 1 மாத காலமாக குடிதண்ணீர் முறையாக வழங்காததால் அவதிப்பட்டு வந்த பொதுமக்கள் கன்னிவாடி பேரூராட்சி செயல் அலுவலர் கல்பனா மற்றும் பேரூராட்சி ஊழியர்களிடம் முறையிட்டும் கோரிக்கை மனு அளித்தும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்று குற்றம் சாட்டினர். மேலும் குடிநீரின்றி பெரும் சிரமத்தை சந்தித்து வந்த கன்னிவாடி மக்கள் பேரூராட்சி செயல் அலுவலர் கல்பனாவை கண்டித்து ஒட்டந்தத்திரம் செம்மம்பட்டி பிரதான சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கன்னிவாடி பகுதியில் முறையான குடிநீர் வழங்க வேண்டும் என்றும் நடவடிக்கை எடுக்காத பேரூராட்சி செயல் அலுவலர் கல்பனாவையும் ஊழியர்களையும் உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். போராட்டத்திற்கு பின்னர் குடிநீர் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் பொதுமக்களை திரட்டி மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு அளிக்க உள்ளதாகவும் பொதுமக்கள் தெரிவித்தனர். ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கான முகாம் நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த காற்றம்பாக்கம் ஊராட்சியில் குடும்ப அட்டை இல்லாதவர்களுக்கு குடும்ப அட்டை வழங்குவதற்கான முகாம் நடைபெற்றது.
முகாமில் காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் பங்கேற்று பொதுமக்கள் குடும்ப அட்டை வேண்டி அளித்த மனுக்களை பெற்று வட்ட வழங்கல் அதிகாரியிடம் அளித்தார். இதனையடுத்து முகாம் தொடர்பாக காற்றம்பாக்கம் ஊராட்சி மன்ற தலைவர் கோவிந்தம்மாள் தாஸ் பேசினார். அப்போது புதிதாக திருமணமானவர்கள் குடும்ப அட்டை வேண்டுமென்றால் மனுவை பூர்த்தி செய்து முகாமில் பங்கேற்கும் வட்ட வழங்கல் அதிகாரிகளிடம் வழங்கலாம் என்றும், மனுக்கள் பரிசீலனை செய்யப்பட்டு குடும்ப அட்டை வழங்கப்படும் என்றும், குடும்ப அட்டையில் பெயர் சேர்த்தல், பெயர் நீக்குதல் உள்ளிட்ட சேவைகள் முகாமில் நடைபெறுகிறது என்றும் கோவிந்தம்மாள் தாஸ் தெரிவித்தார். முகாமில் காற்றம்பாக்கம் ஊராட்சி செயலாளர் மகேஸ்வரி, வார்டு கவுன்சிலர்கள், பொதுமக்கள், அரசு அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்றதாக இல்லை என எதிர்ப்பு தெரிவித்து சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பட்டுக்கோட்டை புதிய பேருந்து நிலையத்தால் பொதுமக்களுக்கு எந்த பயனும் இல்லை என்றும், நகரை விட்டு வெகு தொலைவில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டுள்ளதால் நகர் பகுதியில் அமைந்துள்ள மருத்துவமனைக்கு வரும் நோயாளிகள், சார் பதிவாளர் அலுவலகம், அரசு பள்ளி, தனியார் பள்ளிகளுக்கு வரும் மாணவ மாணவிகள், நீதிமன்றம் மற்றும் வணிக பகுதிகளுக்கு வரும் பொதுமக்கள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர். ஏற்கனவே பெருமாள் கோவில் மகாராஜா சமுத்திரம் பகுதியில் காட்டாற்று பாலத்தில் பேருந்து கவிழ்ந்து 53 பேர் உயிரிழந்த நிலையிலும், அணைக்காடு காற்றாட்டு பாலத்தில் பேருந்து கவிழ்ந்து 8 பேர் உயிரிழந்த நிலையிலும் 2 பெரும் விபத்துகள் ஆற்றங்கரை பகுதிகளில் நடைபெற்று உள்ளதாகவும், புதிய பேருந்து நிலையம் ராஜாமடம் கல்லணை கால்வாய் ஆற்றங்கரையில் அமைந்துள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தை ஏற்படுத்துவதாக தெரிவிக்கின்றனர். இந்நிலையில் பழைய பேருந்து நிலையத்திற்கும் புதிய பேருந்து நிலையத்திற்கும் நகர பேருந்து, மினி பேருந்துகளை இயக்க வேண்டும் என வலியுறுத்தி சமூக ஆர்வலர்கள் கூட்டமைப்பினர் பொதுமக்களை திரட்டி பழைய பேருந்து நிலையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இது பற்றி நகராட்சி ஆணையரிடம் கேட்டபோது, நகர சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு உறுப்பினர்களின் ஒப்புதலுடன் புதிய பேருந்து நிலையம் கட்டப்பட்டு திறக்கப்பட்டுள்ள நிலையில் பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவிப்பதின் காரணம் புரியவில்லை என்று நகராட்சி ஆணையர் தெரிவித்தார். பட்டுக்கோட்டை பேருந்து நிலையத்தை நரியம்பாளையம் பகுதியில் மாற்றியதால் பட்டுக்கோட்டை நகர பகுதி மக்கள் பெரும் பாதிப்புக்கு உள்ளாயிருக்காங்க. காரணம் என்னன்னா, இந்த பட்டுக்கோட்டை நகரம் நகரத்து நடுவில் தான் இந்த பேருந்து நிலையம் இருந்துச்சு. இப்போ இந்த பட்டுக்கோட்டை நகராட்சிக்கு சம்பந்தம் இல்லாமல் சாந்தாங்காடு ஊராட்சி பகுதியில் கொண்டு போய் அந்த பக்கத்தில், எனக்கு கிராமப்புறம், அது 2வது சட்டமன்ற தொகுதியே ஒரு அளவுக்கு அங்கே முடிஞ்சிடும். இந்த சட்டமன்ற தொகுதி இருக்கிறது கிழக்கு பக்கம்தான் அதிக மக்கள் இருக்காங்க. இங்கே ஒரு வகுப்பறை கல்வியுடன் வரலாறு, கலாச்சாரம், நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை அறிந்து கொள்ளும் வகையில் மதுரை ரோட்டரி சங்கத்தினர் விமானம் மூலம் மாணவர்களை டெல்லிக்கு அழைத்துச் சென்றனர். மதுரையில் ரோட்டரி மீட் டவுன் சங்கத்தின் சார்பில் அரசு பள்ளி மாணவர்களின் அறிவு, தன்னம்பிக்கை மற்றும் எதிர்கால பார்வையை மேம்படுத்தும் நோக்கில் வானில் சிறகடிப்போம் என்ற சிறப்பு திட்டம் 4வது முறையாக செயல்படுத்தப்பட்டது. இத்திட்டத்தின் மூலம் மதுரை மாநகராட்சி பள்ளியில் பயிலும் 11ஆம் வகுப்பு மாணவர்கள் 12 பேர் விமானம் மூலம் மதுரையிலிருந்து டெல்லிக்கு அழைத்துச் செல்லப்பட்டனர். 4 நாட்கள் நடைபெறும் இப்பயணத்தில் டெல்லியில் வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை மாணவர்கள் பார்வையிட்டனர். அதனைத் தொடர்ந்து ஆக்ராவிற்கு அழைத்து செல்லப்பட்ட மாணவர்கள் உலக புகழ்பெற்ற தாஜ்மஹாலை நேரில் பார்வையிட்டனர். வகுப்பறை கல்வியுடன் வரலாறு, கலாச்சாரம் மற்றும் நாட்டின் முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை நேரில் அறிந்து கொள்ளும் வகையில் வானில் சிறகடிப்போம் என்ற விமான பயணம் அமைந்தது. இத்திட்டத்தின் தலைவராக ரோட்டரியன் சங்க சிவசங்கர் செயல்பட்டு வருகிறார். கடந்த ஆண்டும் தலைவராக பொறுப்பேற்று திட்டத்தை சிறப்பாக முன்னெடுத்த அவர் தொடர்ந்து இந்த ஆண்டும் இத்திட்டத்தை ஒருங்கிணைத்து உள்ளார். மதுரை ரோட்டரி மெட்டவுன் சங்கத்தின் தலைவர் மணிகண்டன், செயலாளர் ரோட்டரியன் அருண், பொருளாளர் ரோட்டரியன் சந்தோஷ் மற்றும் திட்டக்குழுவினர் இணைந்து செயல்பட்டனர். ரீச் ஆகிட்டு லஞ்ச் முடிச்சுட்டு டெல்லி இந்தியா கேட்டுக்கு போனோம். இந்தியா கேட் போயிட்டு அதுக்கப்புறம் நேஷ்னல் மியூசியம் போனோம். அடுத்த நாள் வந்து ஆக்ராவில் உள்ள தாஜ்மஹாலை பார்க்க போனோம். தாஜ்மஹால், ஆக்ரா ஃபோர்ட் போனோம். அதுக்கப்புறம் நேஷ்னல் சயின்ஸ் சென்டர் போனோம். லோட்டஸ் டெம்பிள், குதுப் மினார். பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியில் முதல் பட்டமளிப்பு விழாவில் 391 மாணவ மாணவிகளுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பொள்ளாச்சி நாச்சிமுத்து பாலிடெக்னிக் கல்லூரியின் 2025-2026 கல்வியாண்டிற்கான முதல் பட்டமளிப்பு விழா நாச்சிமுத்து கவுண்டர் நூற்றாண்டு விழா அரங்கில் நடைபெற்றது. விழாவிற்கு கல்லூரி முதல்வர் டாக்டர் அசோக் வரவேற்பு உரையாற்றினார். கல்வி நிறுவனங்களின் இணை செயலாளர் கோவிந்தசாமி மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தார். விழாவில் சிறப்பு விருந்தினராக அசோக் லேலண்ட் நிறுவனத்தின் சென்னை தொழில்நுட்ப பிரிவு தலைவரும் கல்லூரியின் முன்னாள் மாணவருமான முத்துக்குமார் கலந்து கொண்டு மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி பேசினார்.
அப்போது தொழில்துறையில் சிறந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கு டிப்ளமோ கல்வி அடித்தளமாக இருப்பதுடன் ஒழுக்கம் மற்றும் தொடர்ச்சியான கற்றல் மிகவும் அவசியம் என தெரிவித்தார். விழாவில் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 391 மாணவர்களுக்கு பட்டங்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் சிறந்த மாணவர்களாக தேர்வு செய்யப்பட்ட 15 மாணவர்களுக்கு தங்கமும், 15 மாணவர்களுக்கு வெள்ளியும், 15 மாணவர்களுக்கு வெண்கலப் பதக்கங்களும் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. விழாவில் துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் இறுதியில் மாணவர்கள் தொழில்சார் அறநெறி, சமூக பொறுப்பு மற்றும் வாழ்நாள் முழுவதும் கற்றல் குறித்த பட்டமளிப்பு உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டி மார்த்தாண்டத்தில் நடைபெற்றது. புதுக்கோட்டை மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் மார்த்தாண்டபுரம் பகுதியில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியின் விளையாட்டு மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. சிலம்பாட்ட போட்டியை தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் முகமது பர்வேஸ் தொடங்கி வைத்தார். 2 நாட்கள் நடைபெறும் மாவட்ட அளவிலான சிலம்ப போட்டியில் சப் ஜூனியர், ஜூனியர், யூத் ஓபன் உள்ளிட்ட பிரிவுகளில் போட்டிகள் நடைபெற்றது. போட்டியில் 14 வயதிலிருந்து 34 வயது வரையிலான 704 போட்டியாளர்கள் பங்கேற்றனர். தனித்திறமை பிரிவின் கீழ் நடைபெற்ற போட்டியில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டுமென சிலம்பாட்ட வீரர், வீராங்கனைகள் தங்களுடைய சிலம்பத்தை கையில் வைத்துக்கொண்டு தங்களுடைய தனித்திறமைகளை பல்வேறு வகைகளில் செய்து காட்டி வசத்தினர். அதேபோல் தொடும் முறை போட்டியிலும் வெற்றி பெற வேண்டுமென ஒருவருக்கொருவர் உடம்புகளில் பல்வேறு இடங்களில் தொட்டு கொண்டும் விளையாடினர். சிலம்பப்பட்ட போட்டியில் வெற்றி பெறும் வீரர், வீராங்கனைகளுக்கு சான்றிதழ்கள் மற்றும் கேடயங்கள் வழங்கப்பட்ட உள்ள நிலையில் போட்டியில் வெற்றி பெற்று முதல் இடத்தை பிடிக்கும் வீரர், வீராங்கனைகள் மாநில அளவில் நடைபெறும் போட்டிக்கு தகுதி பெற்றவர்கள் என தெரிவிக்கப்பட்டு உள்ளது. ஒடிசாவிலிருந்து ரயில் மூலமாக விழுப்புரத்திற்கு கஞ்சா கடத்தி வந்த 2 இளைஞர்களை விழுப்புரம் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து 3 கிலோ கஞ்சா பறிமுதல் செய்தனர். இதேபோன்று கஞ்சா சாக்லேட்டுகளை கடத்தி வந்த பீகாரைச் சேர்ந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து 150 கஞ்சா சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்தனர். விழுப்புரம் ரயில் நிலையத்தில் ஒடிசாவில் இருந்து கஞ்சா கடத்தி வரப்படுவதாக கிடைத்த தகவலின் பேரில் மதுவிலக்கு காவல் ஆய்வாளர் கோமதி தலைமையிலான காவல்துறையினர் ரயில் நிலையம் அருகே உள்ள பேருந்து நிறுத்தம் பகுதியில் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ரயிலிலிருந்து இறங்கி பேருந்து நிறுத்த பகுதிக்கு வந்த விருதாச்சலம் பெரிய இண்டியான் குப்பம் பகுதியைச் சார்ந்த சுப்புராஜ், விக்னேஷ் ஆகிய இருவரும் சந்தேகத்திற்கு இடமாக வந்ததை அடுத்து 2 இளைஞர்களிடமும் காவல்துறையினர் விசாரணை செய்தபோது கஞ்சா கடத்தி வந்தது தெரிய வந்தது. இதனையடுத்து கஞ்சா கடத்தி வந்த 2 இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடமிருந்து 3 கிலோ கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து சிறையில் அடைத்தனர். இதேபோன்று விழுப்புரம் புதிய பேருந்து நிலையத்தில் காவல்துறையினர் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்த போது சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 2 இளைஞர்களிடம் மேற்கு காவல் நிலைய காவல்துறையினர் சோதனை செய்ததில் கஞ்சா சாக்லேட்டுகள் இருப்பது தெரிய வந்தது. இதனையடுத்து கஞ்சா சாக்லேட்டுகள் கடத்தி வந்த பீகார் மாநிலம் பூர்ணியா மாவட்டத்தைச் சேர்ந்த தனஞ்செய்குமார், ராஜகுமார் ஆகிய இருவரையும் கைது செய்து அவர்களிடமிருந்து 150 கஞ்சா சாக்லேட்டுகளை பறிமுதல் செய்தனர். போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதும் விற்பனை செய்வதும் குற்ற செயல்கள் என்பதை வலியுறுத்தி சென்னை கோவூரில் 1000க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவர்கள் பங்கேற்று விழிப்புணர்வு பதாகைகளுடன் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். சென்னை போரூர் அடுத்த கோவூரில் செயல்படும் ஸ்ரீகிருஷ் இன்டர்நேஷனல் பள்ளியில் போதைப்பொருள் தடுப்பு குறித்து விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. பேரணியில் 8ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்தும், போதைப் பொருட்கள் பயன்படுத்துவதும் விற்பனை செய்வதும் குற்ற செயல்கள் என்பதை அறிவுறுத்துதல் குறித்த வாசகங்கள் அடங்கிய விழிப்புணர்வு பதாகைகளை கையில் ஏந்தியபடி குன்றத்தூர் 4 வழி சாலை சந்திப்பு முதல் கோவூர் வரையில் ஊர்வலமாக சென்று பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். இதில் பள்ளி தலைவர் கிருஷ்ணமூர்த்தி, பள்ளி தாளாளர் கௌரி கிருஷ்ணமூர்த்தி, பள்ளியின் செயல் அலுவலர் மருத்துவர் ஜெய் கார்த்திக் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். திருவண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலில் சாமி தரிசனம் செய்தார் உள்துறை அமைச்சர் அமித்ஷா. 2 நாள் பயணமாக அந்தமான் நிக்கோபர் தீவுகளுக்கு சென்றார் குடியரசு துணைத் தலைவர் CB ராதாகிருஷ்ணன். கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி பலியானவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்கியதை ரத்து செய்ததற்கு எதிராக தமிழக அரசு மேல்முறையீட்டு மனு தாக்கல். உச்சநீதிமன்றத்தில் வரும் 14ஆம் தேதி விசாரணை. காவிரியில் நீரை உரிய முறையில் பெறுவதற்கு முயற்சி எடுக்காத தாவேக அரசை கண்டித்து 14ஆம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. நாடாளுமன்ற தொகுதிகளின் எண்ணிக்கை தற்போதைய 543 என்ற அளவிலேயே தொடர வேண்டும்.
அனைத்து கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூட்டத்தில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் இரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். பேரும் அல்லும்படி 6 முதல் 60% வரை ஆடி தள்ளுபடியுடன் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ், சென்னை, மதுரை, கோவை.